டாபிக் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம வீட்டுல வந்து விளக்குகளை வச்சிருக்கோம். பழங்காலத்துல என்ன விளக்குகளை யூஸ் படுத்துறோம்? குண்டு பல்பை யூஸ் பண்ணோம். இப்ப என்ன யூஸ் பண்றோம்? குண்டு பல்புக்கும், அதாவது குண்டு பல்புக்கும் டியூப் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சார் அது டங்ஸ்டன்ல இருக்கு. இது வந்து ஏன் டியூப் லைட்டை உடைச்சு பார்த்தோம்னா அதுலயும் டங்ஸ்டன் இருக்குமே. அதுலயும் சரி சரி, நமக்கு மின்சாரம் எங்க இருந்து கிடைக்குது? சரி, நீர்ல இருந்து கிடைக்குது, நிலத்துல இருந்து கிடைக்குதா? எடுத்து டைரக்டா அப்படியே வந்துருதா? நீர்ல இருந்து தயாரிச்சு நமக்கு வந்து எங்க இருந்து இப்ப கிடைக்குது? நமக்கு அனல் மின் நிலையம் நெய்வேலியில இருந்து. சரி, நெய்வேலியில இருந்து ஒரு அளவு, ஒரு மெகாவாட்ஸோ ஒரு வாட்ஸோ மின்சாரத்தை அங்க இருந்து எங்க கொடுக்குறாங்க? அங்க தயாரிச்சு எப்படி வருதுங்க நமக்கு? டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பயன்படுத்துறாங்க? கம்பி பயன்படுத்துறாங்க. என்ன கம்பி பயன்படுத்துறாங்க? காப்பர் மட்டும் தான் பயன்படுத்துறோமா? காப்பர், அலுமினியம் பயன்படுத்துறோம். சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை அங்க நெய்வேலி அனல் மின் நிலையத்துல தயாரிக்கிறாங்க. அதை கடலூருக்கு அனுப்புறாங்க. கடலூருக்கு வரப்ப 100 மெகாவாட்ஸ் நமக்கு கிடைச்சிருமா? ஏன் குறையுது? ஏன் ஏன் குறையுது? வரவையில ஏதாவது மீட்டிங் நடந்ததுன்னா ஒரு கொக்கி போட்டு இழுத்துருவாங்கன்னு சொல்றாரு சாரு. சரி, நம்ம நெய்வேலியில மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. ஒரு அனல் மின் நிலையமோ அணுமின் நிலையமோ மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. அந்த மின்சாரம் என்ன பண்ணுது? நம்ம கடலூர் ஒரு மின் பகிர்மான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து பங்கிடப்பட்டு தான் ஒரு ஏரியாவுக்கு என்னது நம்ம மின்சாரத்தை கொடுக்குறாங்க. மின்சாரத்தை கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இது வந்து அலுமினியம் தான் பயன்படுத்துறாங்க. ஏன் அலுமினியம் பயன்படுத்துறாங்க? இரும்பு கம்பியில பயன்படுத்திட்டு போலாமே. ஏன் மின் வந்து ஏன் பயன்படுத்துறாங்க? மின் கம்பிகள் பயன்படுத்திட்டு போலாமே. ஏன் அலுமினியத்தை பயன்படுத்துறாங்க? ஏன் காப்பரை பயன்படுத்துறாங்க? அதுல ஒரு விஷயத்தை நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, மின் தடை அப்படின்ற ஒரு 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 கான்செப்டை நம்ம மனதில் வச்சுக்கணும். மின் தடை அப்படின்னா என்னது? வேகத்தடை அப்படின்னா என்னது? வேகத்துக்கு ஏதோ ஒரு தடை இருந்தா வேகத்தடைன்றாங்க. அப்ப மின் தடைன்னா என்னது? மின்சாரம் போறதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது, அதுதான் மின் தடை அப்படின்றாங்க. அப்ப மின்சாரம் அப்படின்னா என்னன்னா, மின் நூட்டங்களின் இயக்கத்தை தான் மின்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதை இன்னொன்னு பார்த்தா எலக்ட்ரான்களின் இயக்கத்தை தான் என்னது மின் ஓட்டம் சொல்றாங்க. மின் ஓட்டம் அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை தான் மின் நோட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சாதாரணமா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அணுன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகுது? அணுனா அதுல என்னென்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். நியூட்ரானை விட்டுட்டு மின் சுமை அற்றது. புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் என்ன ஒரு விஷயமா இருக்குது? பிளஸ் மைனஸ். அப்ப பிளஸ் மைனஸும் என்ன பண்ணுது? ஒண்ணு என்ன பண்ணுது? அது இதை பிடிச்சி இருக்குது, இதை அதை பிடிச்சி இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு அலுமினிய கம்பி எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. ஒரு அலுமினிய கம்பி எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்னலாம் இருக்கும்? புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு அலுமினிய கம்பி வழியா மின்னோட்டம் பாயுது அப்படின்றத வச்சுப்போம். அப்ப மின்னோட்டத்தை என்னன்னு சொல்றேன்? என்ன எதனுடைய ஓட்டம்? மின்னோட்டம் சொன்னேன். எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை என்னன்னு சொல்றோம்? மின்னோட்டம். அப்ப எலக்ட்ரான் போயிட்டு இருக்குது. அப்ப அலுமினிய கம்பியில என்ன இருக்குது? ஏற்கனவே ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குதோ அத்தனை புரோட்டான் நிச்சயமா இருந்தே ஆகணும். அதான் அணு தத்துவம். சரிங்களா? ஒரு புரோட்டான்ல ஒரு எந்த பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளா உலகத்துல நீங்க எந்த ஒரு பொருளா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 புரோட்டான் இருந்தா கண்டிப்பா 2 நியூட்ரான் 2 எலக்ட்ரான் நிச்சயமா இருந்தே ஆகணும். அப்படின்னு பாக்குறப்ப ஒரு அலுமினிய கம்பியில என்னதான் ஓடுது? எலக்ட்ரானுடைய ஓட்டத்தை தான் மின்னோட்டம் சொல்றோம். அப்ப எலக்ட்ரான் ஓடுதுன்னா புரோட்டான் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை புடிச்சு இழுக்கும். அப்ப என்ன பண்ணும்?
அப்ப புரோட்டானும் எலக்ட்ரானும் என்ன பண்ணுது? எலக்ட்ரானுடைய ஓட்டத்தை புரோட்டான் என்ன பண்ணுதுன்னா பிடிச்சி இழுக்குது. அப்ப எலக்ட்ரானும் புரோட்டானும் என்ன பண்ணுதுன்னா ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. என்ன பண்ணுது? ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. உங்க ரெண்டு கையை தேய்ங்க. தேய்ச்சா என்ன வருது? ஏன் ஹீட் வருதுன்னா அணுக்களுடைய மோதல் நடக்குது. அந்த அலுமினியத்துல பாத்தீங்கன்னா அணுக்களுடைய மோதல்கள் நடைபெறப்ப என்ன ஆற்றல் அங்க வெளிப்படுத்துது? வெப்ப ஆற்றல் வெளிப்படுது. அப்ப வெப்ப ஆற்றல் வெளிப்படுறதுனால பாத்தீங்கன்னா இந்த மின்சாரத்தினுடைய நம்ம பெறக்கூடிய ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுது. வெப்ப ஆற்றல் என்ன பண்ணுது? அப்ப வெப்ப ஆற்றலா இழக்கப்படுறதால அந்த மின்னோட்டத்தின் அளவு என்ன பண்ணுது? நம்ம குறைஞ்சி போகுது. என்னது? ஏன் நம்ம இரும்பு கம்பிகளை ஏன் பயன்படுத்தவில்லை என்றால் இரும்பு கம்பியில மின்தடை அதிகம். இரும்பு கம்பியை வச்சு நம்ம கரண்ட் மின்சாரத்தை அந்த கம்பியில பாய்ச்சணும்னா பெருமளவு மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக இழக்கப்பட்டுவிடும். அப்ப நமக்கு தேவையான கரண்ட்டை நம்ம பெற முடியும், மின்சாரத்தை பெற முடியாதுன்ற காரணத்தாலதான் என்ன பண்றாங்க? அலுமினியம், காப்பர் பயன்படுத்துறாங்க. அலுமினியம், காப்பர் இவற்றை இரும்புகளோடு ஒப்பிடும் போது இவற்றில் மின்தடை ரொம்ப குறைவு. மின்தடை குறைவாக இருப்பதால அந்த மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுகின்ற அளவு குறைவாக இருப்பதால அந்த கம்பிகளை நம்ம மின்சாரத்துக்கு பயன்படுத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா குண்டு விளக்குகளை பயன்படுத்தக்கூடிய டங்ஷன்ல என்ன ஆகுதுன்னா ரெண்டு இது இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வழியா மின்சாரம் பாயுது. மின்சாரம் பாயறதால அங்க அணுக்களிடையே மோதல் ஏற்படுது. மோதல் ஏற்பட்டு அது எரியுது. அது எரியறதால என்ன ஆற்றல் வருது? நமக்கு ஒளியும் கிடைக்குது, வெப்பமும் கிடைக்குது. அப்ப ஒளி மின்சாரத்தால மின்னாற்றல் ஒளி ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் வெளிப்படுது. எதுல? டங்ஷன்ல. இதுல நம்ம டியூப் லைட் பயன்படுத்துறப்ப ஒளி ஆற்றல் தான் கிடைக்குது. ஆனா வெப்ப ஆற்றல் ரொம்ப 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 என்னது? குறைவு. வெப்ப ஆற்றல் குறைவா இருக்கிறதாலையும் மின்தடை ரொம்ப குறைவா இருக்கிறதாலையும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம டியூப் லைட்டை பயன்படுத்துறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப CFL பல்பை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த பல்பை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த பல்ப்ல மின்சாரம் போறப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அங்க மின்தடை ரொம்ப 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 குறைவு. அப்ப மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக அந்த இழக்கப்படுகின்ற அளவு ரொம்ப குறைவா இருப்பதால நமக்கு மின்சாரம் என்ன ஆகுது? மிச்சப்படுது. அதனால என்ன பண்ணிருக்காங்க? இங்க CFL அப்படின்ற பல்பை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம என்ன பண்ணோம்? இன்னமும் கிராமத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? இன்னமும் குண்டு பல்பு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே கிராமத்துக்கு கிடைக்கக்கூடிய மின்னாற்றல் அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்ப மின்சார சிக்கனம் ரொம்ப ரொம்ப நம்ம இதை பயன்படுத்தணும். உங்களுக்கு இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த கடைசியான பகுதியில ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னா, நாம் அறையை விட்டு செல்லும் போது மின் விளக்கை அணைத்து விட்டு செல்வேன். அதை கேள்வி கேட்டிருக்காங்க. எப்போதும் ஞாபகம் வந்தால் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதுக்கப்புறம் நான் குளிர்சாதன பொட்டியை திறக்கும் முன் எதை எடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பேன். எப்படி என்னென்ன பண்ணுவீங்கன்றத போட்டிருக்காங்க. அப்புறம் எனது பள்ளி வீட்டில் கணினி எப்போதும் மின் இணைப்பில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா டிவி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னது? டிவி பாக்குறோம், நிறைய சீரியல் பாக்குறோம். நம்ம அப்படியே தூக்கம் வந்து போது அப்படியே ரிமோட்ல நிறுத்திட்டு அப்படியே படுத்துட்டு வரோம், காலைல வரையும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டாண்ட் பை மோட்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸ்டாண்ட் பை மோட்ல இருந்தாலே என்ன ஆகும்? நம்ம கரண்ட் வேஸ்ட் ஆகிட்டு தான் போவோம். இந்த சிஆர்சில பாத்தீங்கன்னா மின்சாரத்தினுடைய அவசியத்தையும் அந்த சிக்கனத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை மாணவர்களிடையே கொண்டு செல்லணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு தலைப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒளியினுடைய பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல இது என்ன சோதனை சார்? இது ஆற்றல் மாற்றம் ஒரு சோதனை. ஆற்றல் மாற்றம் அப்படின்ற சோதனை 4th ஸ்டாண்டர்ட்ல வேலையும் ஆற்றலும் அப்படின்ற பாடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா ஒரு நூல் ஒன்று எடுத்துக்கணும் டீச்சர். இந்த அளவில் ஒரு முழ அளவில் ஒரு நூல் எடுத்துக்கணும். இதுல அதாவது இது என்னன்னு கேட்டாக்கா இந்த தனி ஊசல் அந்த அமைப்புல இதை என்ன பண்ணிருக்கிறோம்? வடிவமைச்சிருக்கிறோம். இதுல இந்த பந்துல அதாவது என்ன சொல்றது, இது பேர் பிங் பாங் பால். ஓகேங்களா? இதுலதான் என்ன ஆகும் கேட்டா அந்த ஊசி என்ன ஆகும்? ஈஸியா நம்மளுக்கு தொலைட முடியும். நம்ம கெட்டித்தன்மையில பிளாஸ்டிக் பால்ல ஊசியால என்ன பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாதுன்ட்டு இதுல ஊசி போட்டு இதுல என்ன பண்ணியாச்சு, ஒரே சம அளவுல என்ன பண்ணி 2 பால் என்ன பண்ணிட்டோம், கட்டிட்டோம். இப்ப நீங்க வாங்க டீச்சர், நீங்க வாங்க. இதை 2 பேரையும் 2 முனையில பிடிக்க சொல்லிட்டோம். இப்ப இங்க என்ன மாற்றம் நடக்குது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா டைட்டா பிடிங்க. கையை ஆட்டக்கூடாது, எதுவுமே நீங்க கனெக்ட் ஆகாது. கொஞ்சம் நல்லா மேல
இப்ப இதுல இவங்க எதுவுமே பண்ணல, என்ன நடக்குது மட்டும் இப்ப நீங்க ஜஸ்ட் பார்த்து உற்று நோக்கி அதுக்கு பிறகு வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுங்க சொன்னா போதும். அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. இப்ப இந்த ஒரு பாலை மட்டும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் டச் பண்றேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை நான் எதுவுமே பண்ணல, அவங்க எதுவுமே என்ன பண்ணல, ஷேக் பண்ணவே இல்லை. ஓகேல, இது நின்ன உடனே அது ஆட ஆரம்பிச்சிடும். ஓகேல, சோ அது நின்ன உடனே இது ஆரம்பிக்குது. தெரியுது அவங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஓகேல, இப்ப இது நிலையாற்றல் இருக்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கக்கூடிய விசை வந்து இது வழியா இங்க என்ன வந்துச்சு, இது இயக்க ஆற்றல் ஆயிடுது. சோ இது நின்ன உடனே இதனுடைய ஆற்றல் வந்து இங்க வந்துருச்சு. சோ அந்த ஆற்றல் மாற்றம் வந்து என்ன பண்ணுது, வருதுன்றத நம்ம 4ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு எளிய அறிவியல் சோதனை மூலியமா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனி ஊசலும் இதனுடைய தத்துவத்தில் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து தெரிஞ்சுக்கலாம் டீச்சர் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ். இப்ப அது நின்றுச்சா, கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டீச்சர், ஆற்றல் மாற்றம் அப்படின்ற தலைப்புல. ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது ராக்கெட் பலூன். ஓகேங்களா, ராக்கெட் பலூன் நம்ம வருஷம் பார்க்கக்கூடிய ஒரு சோதனை தான், பரிசோதனை தான் ராக்கெட் பலூன், பலூன் ராக்கெட். இந்த பலூன் ராக்கெட் வந்து 5ஆம் வகுப்புல விண்வெளி பயணம் அப்படின்ற தலைப்புல 3ஆம் பருவத்துல வரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு உறிஞ்சி குழாய் ஸ்டா. ஓகேங்களா, அந்த ஸ்டாவை வந்து 3ல ஒரு பாக்கெட்டுக்கு அளவு வெட்டிட்டு ஒரு பலூன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த உறிஞ்சி குழாயை வந்து பலூன்ல நம்ம என்ன பண்ணிட்டு கேட்டா வச்சு கட்டிடணும். ஓகேங்களா, வச்சு கட்டிட்டோம்னாக்கா அதே சமயத்துல ஒரு சார்ட் ஒண்ணு இந்த சைஸ்ல ஒரு சார்ட் எடுத்து இதை மடிச்சு ஒரு ஹோல் போட்டுட்டோம். ஓகேங்களா, ஹோல் போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டாக்கா இதுக்குள்ள விட்டுருங்க. ஓகேங்களா, இப்ப இதுக்குள்ள விட்டுட்டீங்களா, விட்டுட்டு இதை வந்து நம்ம ஊதுவோம். ஊதுற பிறகு பலூன் வந்து என்ன ஆகுங்க, பெருசாகும். இதை ஊதுற அது பலூன்ல நம்மளுடைய காற்று வந்து இந்த பலூன்ல அடைக்கப்பட்ட பிறகு இது பெருசானதுக்கு அப்புறமா இதை கட்ட விரல்ல வச்சு நம்ம என்ன பண்ணிடுங்க, அடைச்சிக்கணும். அடைச்சிக்கிட்டு நம்ம இப்படி திருப்பி நம்ம விட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா அந்த என்ன சொல்றது, காற்று வெளியில வர வளிமண்டல காற்று வெளியில வரதுனால ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுங்க, பலூன் போட்டு இது வந்து அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய வால் பகுதியா வந்து என்ன பண்ணும், செயல்படும். ஸோ இது வந்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம், செஞ்சு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஊதணும். போங்களா, மேல போதும், சைடுல போதும், கீழே போதும். பெருசா தடை ஏற்படுது. ஆனா நேத்து நான் வீட்டுல செஞ்சு பாக்குறப்ப மேலதான் போச்சு. நம்ம வந்து இந்த பக்கம் காற்றினுடைய தடையை அதிகமா ஏற்படுத்துறப்ப மேல போவோம். சார் கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட். ஏதோ கொஞ்சம் ஓகேங்களா. சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மாணவர்களுக்கு ராக்கெட் பலூன் இன்னொரு நாம இது சார்ந்த தத்துவம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நியூட்டனின் 3ஆம் விதி அடிப்படையில அது வந்து ஒரு வினைக்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்றது தான். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன்.